வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸுக்குள்ள போக இருக்கிற போட்டியாளர்கள், சீசன் 8 பிக் பாஸ்க்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் சில பேரோட விவரம், அது என்ன வடிவம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது கனடாவில் பிறந்த இலங்கை பெண், கனடா தமிழச்சி, இந்த வாட்டி பிக் பாஸ் 8 தமிழ் அப்படின்னு இன்று நைட்ல இருந்து சில தகவல்கள், அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழோட காஸ்ட், அவங்களுடைய ப்ரோமோ, அதோட டேட், சரிங்களா. அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ வந்து ஆண் தான் கோஸ்ட் பண்ணணுமா, பிக் பாஸ் அப்படின்னா ஆண் தான் கோஸ்ட் பண்ணணுமா, ஏன் பெண் வந்து அதை கோஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில தகவல்கள், அதற்கான சில பதில்கள், சரிங்களா. ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போவோம். இந்த பிக் பாஸை வந்து இப்போ வந்து சில தகவல்கள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஷோவை கோஸ்ட் பண்ண போட்டி போட்டார்கள். அதுல வந்து கடைசியா ஃபைனல் 2 பேர் அப்படின்னைக்குள்ள நயன்தாரா வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்னு வந்துச்சு. அதுல வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய படம் அண்ட் அவருடைய பாலிவுட் மார்க்கெட் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறபடியா அவருக்கான அந்த வாய்ப்பு பிக் பாஸ் டீம் வந்து அவரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும், அவருக்கு ஒரு 50 கோடியிலேருந்து 60 கோடி வரைக்கும் சம்பளம் வந்து பேசப்பட்டதாகவும் தகவல்கள், சரிங்களா. பொதுவாக இந்த சகிலா அவர்கள், அப்புறம் கிரண் அவர்கள், அப்புறம் சுஜித்ரா இவங்கெல்லாம் பிக் பாஸ்க்குள்ள போறாங்க அப்படின்னு அந்த நேஷனல் மீடியாவே அப்டேட் கொடுத்துச்சு. ஆக்சுவலா அப்படி போக முடியாது, ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி சகிலா அவர்களும் சரி, கிரண் அவர்களும் சரி, தெலுங்கு பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வெளியில போயிட்டாங்க ஒன்றுமே பண்ணாம. அடுத்தது வந்து சுஜித்ரா அவர்கள் சீசன் 4க்கு வைல்ட் கார்டு என்ட்ரியா போயிருந்தாங்க. 2 வீக்ல இன்னும் வெளியில வந்துட்டாங்க. பொதுவாக மெயின் பிக் பாஸுக்கு அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து போக முடியாது, போட்டியாளராம் இப்போ வரைக்கும், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த பெரிய நேஷனல் மீடியா அப்படின்ற நபர்கள், அப்புறம் சில பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பவங்க, ரிவ்யூ பண்றவங்க அப்படின்றவங்களே அந்த கிளிப்பிள்ளை மாதிரி, கிளி பிள்ளைக்கு சொன்னதை கிளிக்கு ஒன்று சொன்னா அந்த கிளி அப்படியே திரும்ப சொல்லும் யோசிக்காம, அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அதனாலேயே பெரிய மீடியாக்கள், பெரிய நேஷனல் மீடியாக்கள் இது நான் நம்புறது இல்லை, எனக்கு வர்ற அப்டேட்டை மட்டும்தான் நான் நம்பி உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா. ஸோ ஓகே, அப்ப நயன்தாரா வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்றது அவங்க தான் கடைசியில் 2 பேர் சாய்ஸா இருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு இல்லை. எஸ்டிஆர் அவர்களுடைய இது வந்து மும்முரமாக எஸ்டிஆர் அவர்களிடம் பேசப்பட்டது அப்படின்றத இன்னொரு தகவல். எஸ்டிஆர் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் அண்ட் நயன்தாரா அவர்கள், சரத்குமார் அவர்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே போட்டி ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க காஸ் பண்ணைக்குள்ள மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க, சரிங்களா. அதை அக்செப்ட் பண்றது அப்படின்னைக்குள்ள விஜய் சேதுபதி அப்படின்னு வரைக்குள்ள எங்கேயோ அந்த மனுஷன் 2007 தனுஷ் அண்ணா அவர்களுடைய படத்துல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இப்ப ஷாருக் கான் அவர்களுக்கு போட்டியா நடிக்கிற அளவுக்கு பாலிவுட்ல தன்னுடைய மார்க்கெட்டை வச்சிருக்காருன்னா அது சொந்த காலில் இருந்து உழைத்த ஒரு நபர், பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவர், பல யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா, ஓகே நம்ம விஜய் சேதுபதி அவர்களே இப்படி இருந்துதான் இப்போ வந்திருக்காங்க, ஸோ உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு அந்த ஒருத்தரை பார்த்தோன்னு அந்த தோணும் இல்லை, அதுதான் மேட்டர். அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாரு. இப்போ வரைக்கும் அவர் தான் கோஸ்ட்ன்றது தகவல், சரிங்களா. உழைப்பு தான் அவரை பல இடங்களுக்கு கொண்டு போச்சு, மேலே கொண்டு போச்சு, இப்போ பிக் பாஸுக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னுக்குள்ள அது அவருடைய உழைப்பு தான், சரிங்களா. அண்ட் அவருடைய அனுபவங்களை பத்தி அவர் பிக் பாஸ்ல நிறைய பேசலாம், நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த பேச்சு திறன் அடுத்தது வந்து பார்க்கப்படும். அதெல்லாம் தான் அவருடைய திறமை, அதுதான் அவரை இங்க கொண்டு வந்தது. விஜய் சேதுபதி தான் இந்த பிக் பாஸ் 8ஓட கோஸ்ட்ன்றது இப்போ வரைக்கும் வர்ற தகவல். சரி, அப்போ ஒரு பெண் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னா அப்படின்னு இல்லை, ஆணோ பெண்ணோ, அது விஜய் சேதுபதி அவர்களோ நயன்தாரா அவர்களோ இப்படி மார்க்கெட் இருப்பவர்கள் பெரிய நடிகர்கள்லாம் நடத்தணும் இல்லை. கோபிநாத் சார் அவர்கள், ஏன் நம்ம பிரதீப் ஆண்டனி அவர் கூட வந்து அதை நடத்தலாம். மக்கள் பார்க்கறது என்னன்னா நேர்மை இருக்கணும். நீங்க ஒரு விடையா பண்றீங்க அப்படின்னு இருக்கைக்குள்ள நீங்க உண்மையா வந்து பேசுனீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க, கைதட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அவ்வளோ பெரிய கமல்ஹாசன் அவர்களை வந்து மக்கள் வெளியில போக வைத்தார்கள், சரியா. அதுக்கு காரணம் அங்க அவர்கிட்ட உண்மை இல்லை அப்படின்றதுதான்.
நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அங்க உண்மையா நடக்கல, ஃபேவரிசம் பண்றீங்க, குரூப்பிசம் பண்றீங்க, நேப்பனிசம் பண்றீங்கன்னா அந்த ஷோ மீது மக்களுக்கு வெறுப்பு தான் வரும். நீங்க அடுத்த சீசன் ராஜினாமா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்ல அந்த சீசனை வெளியில அனுப்பிடுவாங்க. அதுதான் சீசன் 7ல பண்ண அநியாயத்துக்கு இப்ப சீசன் 8ல நடந்துச்சு. அப்ப பெரிய ஒரு ஸ்டார் மார்க்கெட் இருக்கிற ஒரு ஆள் தான் பண்ணணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கவில்லை. சரிங்களா? நேர்மையா இருக்கணும்ன்றதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த நேர்மை விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இருந்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க, நயன்தாரா அவர்கள்ட்ட இருந்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க நேர்மை தான் ஹீரோ. ஓகே, ஸோ ஓகே, இப்போ வரைக்கும் கோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள். சரி, அந்த ப்ரோமோ எப்போ அப்படின்னுக்குள்ள 2 டேட் மக்களே. ஒன்று வந்து இந்த 22, 23, 24, 25 யூபி ஃபிலிம் சிட்டியில் அந்த டேட்டில் எடுக்கப்பட்டாங்க. அப்படின்னா 29, 30, 31, 1 அந்த டேட்டில் முதலாவது ஒஃபிஷியல் ப்ரோமோ வந்து வரும். ஸோ இந்த மாத இறுதியில் 28, 29, 31, 1ல் முதலாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாதம் 2nd வீக் அல்லது 3rd வீக்குக்கு போகும். சரிங்களா? அதாவது அக்டோபர் 13 அல்லது அக்டோபர் 20. இல்ல முதலாவது ப்ரோமோ 22, 23, 24, 25 அந்த இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த டேட்ல வந்துச்சுன்னா அந்த ப்ரோமோ ஷூட் வந்து 16, 17, 18ல ஈவிபி ஃபிலிம் சிட்டில எடுப்பார்கள். ஸோ அப்போ 22, 23, 24, 25 டேட்ல முதலாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா கண்டிப்பா அக்டோபர் 6 அல்லது அக்டோபர் 13 பிக் பாஸ் 8 தமிழ் வந்து ஆரம்பிப்பார்கள். சரிங்களா? இது நமக்கு வந்த தகவல். நான் சொன்ன டேட்டு, இப்ப சொன்ன தகவலை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இது கண்டிப்பா நடக்கும். ஓகே, அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழுக்கு போற போட்டியாளர்கள் அப்படின்றதுல இப்ப சில தகவல்கள் வந்திருக்கு. சரிங்களா? பொதுவா பிக் பாஸுக்குள்ள வந்து இப்ப ஜனனி அவர்களை போல, லாஸ்ட்லி அவர்களை போல அவங்களுடைய அந்த ஒரு யாருனே தெரியாதவங்க ஒரு போனை வச்சு இல்ல அவங்களுடைய திறமை மூலம் உலகுக்கு அறிமுகமாயிருப்பாங்க. சரிங்களா? அப்படி வர்ற நபர்களும் இருக்கு. தாமரை செல்வி அவர்களும் போல அவங்களுடைய கலை அதன் மூலம் கொமனரா வர்ற நபர்களும் இருக்கு. மாடலிங் மூலம் பாலாஜி முருகதாஸ் அப்படி வர்ற நபர்களும் இருக்கு. பட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா மெயின்லையும் எப்படி உள்ளுக்குள்ள போட்டியாளர்கள் கடந்த 7 சீசனை வந்து கொண்டிருக்காங்கன்னா, சீசன் 1க்குள்ள போனவங்களுக்கு நெருங்கினவங்க நண்பர்கள் இல்ல ஒர்க் பண்ணவங்க தெரிஞ்சவர்கள் அவங்க சீசன் 2ல வருவாங்க. சீசன் 2க்குள்ள போனவங்களுக்கு தெரிஞ்சவங்க நெருங்கினவங்க நண்பர்கள் அப்படின்றவங்க சீசன் 3ல வருவாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கும். அந்த ரீதியில இப்ப சில பேர்கள் வந்து அடிப்படுது. சரிங்களா? கன்ஃபார்மா நான் சொல்லல, அடிப்படுது. இவங்களுக்கு கால் போயிருக்கு, இல்ல இனிமேல் கால் வந்து போகலாம். செப்டம்பர் 17 வரைக்கும் போட்டியாளர்கள் கால்கள் வந்து போகும். சரிங்களா? ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள கால் போயிருக்கலாம் அப்படின்ற ரீதியில ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆண்கள்ல வந்து ஒருத்தருடைய பேர் இன்னைக்கு நைட்டு தான் வெளியில வந்துச்சு. ரோஷன் அப்படின்றவர். சரிங்களா? ரோஷன் அப்படின்றவர் சோஷியல் மீடியால பிரபலம். இவர் வந்து இப்ப ரவீனா அவர்கள் கூட ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவரை இப்பதான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இவர் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ரவீனா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அவங்க பின் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஆல்பம் சாங் ஒன்று. அதில் இவங்க தான் ஹீரோவா பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருடைய பேர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? போகலாம் அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதி. இவங்க வந்து மணி அவர்கள் கூட 2022 ரீல் பண்ணியிருப்பாங்க. மணி அவர்களுடைய ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி. அர்ச்சனா அவர்கள கூடயும் இவங்க தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி. பொதுவாக ஒருத்தங்க பழக்கமா இருந்தாலே வேற மாதிரி இது. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து பிக் பாஸ்குள்ள போன பல போட்டியாளர்கள் வந்து நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஒர்க் பண்ணவர்கள் அப்படின்ற ரீதியில் டாக்கு. அண்டு இவங்களுக்கு நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க கிட்ட சீசன் 5 சீசன் 6ல விஜய் டிவி பேசினதாகவும் இவங்களுக்கு அந்த டைம் கால் ஷீட் இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னும் மேபி இந்த டைம் அவங்க வரலாம் அப்படின்றது இன்னொரு இது. ஸ்ரீநிதி அவர்கள் அப்படின்றது இவங்களும் ஒரு நல்ல டான்சர், ஆக்ட்ரஸ், செல்மேட். சரிங்களா? செல்மேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல டான்சர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிநவ்யா அப்படின்றவங்களுடைய பேர் வந்தது. ஸோ இவங்களும் வந்து படங்களும் பண்ணியிருக்காங்க, சீரியலும் வந்து பண்ணியிருக்காங்க. கயல் அப்படின்னு ஒரு சீரியல்ல ஏதோ ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி என்பது. ஸோ இவங்களும் வந்து பிக் பாஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா
பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் இவங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க, சரிங்களா? அதனாலேயே இவங்க பேர் வரைக்குள்ள எனக்கு ஒரு டவுட். நான் வந்து சும்மாலாம் பேர் சொல்ல மாட்டேன். ஸோ சில சான்சஸ் இருக்கு அப்படின்னா தான் உங்ககிட்ட சொல்வேன். ஸோ இவங்களுடைய பேர் வந்திருக்கு, சரிங்களா? அபிநவ்யா அப்படின்றவங்க கயல்ல லேட்டஸ்டா ஒரு ஆர்டிஸ்டா வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இவங்களுக்கு கால் போச்சுதா, இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இனிமேல் தான் கால் போகுதா அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை. பட் ஒரு அப்டேட் கொடுப்பார் அப்படின்ற ரீதியில் எனக்கு அப்டேட் தர்றவங்க சில பேர்கள் சொன்னதில் இவங்க இந்த 3 பேர் ஒருத்தங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எல்லா இடமும் போகிற பேர் தான் ஷாலின் ஷோயா அவர்கள், டிடிஎஃப் வாசன் அவர்கள். இந்த 2 பேர். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸுக்குள்ள லவ்வர்ஸ் வந்து தேவையா அப்படின்றதான் என்னோட கொஸ்டின் மார்க்கு. போறவங்களுக்கு எல்லாம் வெளியில வந்தோன்னா நல்ல பேர் வந்து இல்லை. ரெண்டா போறவங்க ஒன்னா தான் வெளியில வர்றாங்க, பிரிஞ்சுதான் வர்றாங்க. அப்ப மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றதான் காரணம். அப்ப ஏன் திரும்ப திரும்ப அப்படி ஒரு ஜோடிகளை உள்ளுக்குள்ள போட ட்ரை பண்றாங்க அப்படின்னு தெரியல. பிக் பாஸுக்குள்ள போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தனியா போய் பிக் பாஸுக்குள்ள போன வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா இருக்குது அப்படின்னா அமீர் பாவனி தான், வேற யாருமே அப்படி ஒன்னா இல்லை, சரிங்களா? ஷாலின் ஷோயா டிடிஎஃப் வாசன் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரிங்களா? மேபி வரலாம், இப்போ கூட அவங்க கன்ஃபார்ம் இல்லை, சரிங்க? அவங்களுக்கு பதிலாக ஓகே ரைட். ஸோ இந்த 3 பேர்கள் புதுசாக வந்தது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனடா தமிழச்சி, இளைஞர்ல பிறந்தவங்க இப்போ கனடாவில் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, செல்மேட் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துச்சு, பேரும் சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன 3 பேருமே எப்படியோ சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சவர்கள் பல பேருக்கு. பட் இவங்களுடைய பேரை வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதனால நான் ப்ரொமோட் பண்ண விரும்பல. பட் இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல இப்படி ஒரு கனடாவில் டொரண்டோவில் இருந்தவங்க, இலங்கையில பிறந்தவங்க. ஸோ இவங்க இந்த வாட்டி இலங்கை போட்டியாளர் என்ற ரீதியில் கனடாவில் இப்போ மதுமிதா வந்திருந்தாங்க, ஜெர்மனி பொண்ணு சீசன் 5ல. அப்படி இவங்க வர சான்சஸ் இருக்கு அப்படின்றது ஒரு தகவல் ஒன்று, சரிங்களா? இலங்கையில இருந்து 2 பேர் அப்படி என்பதால் மேபி இவங்க ஒருத்தராக இருக்கலாம். பட் பிக் பாஸ் ஆரம்பிக்க இன்னும் 2 மாசம், அக்டோபர் 6னா கூட 2 மாசத்துக்கு கிட்டே இருக்கு. செப்டம்பர் 17-18 வரைக்கும் போட்டியாளர் கோல் போகும், அதுக்குள்ள எதுவுமே வந்து நடக்கலாம், சரிங்களா? இது பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.